அமௌண்ட் நான் இதில் வந்து 5000 கொடுத்து செக்மெண்ட் எல்லாமே டிஃபால்ட் கொடுத்து இங்கே வந்து என்னோட யூபிஐ கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுத்தேன்னா என்னோட அமௌண்ட் உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோன்னே இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து இந்த வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதில் ஏகப்பட்ட வாட்ச் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நாட் டிஃபால்ட்டாக இப்போ இதில் வந்து இங்கே பாருங்க, இது வாட்ச் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா குரூப் நேம்னு சொல்லுவாங்க. வாட் எவர் இட் இஸ், இது நம்மளுடைய சாய்ஸ் தான். பை டிஃபால்ட்டாக நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஐடி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ப்ரீ டிஃபைன்ட் குரூப்பு, இது அவங்களே கிரியேட் பண்ணுறது. இப்போ நிஃப்டி 50 செலக்ட் பண்ணோம்னா அதில் இருக்கிற அத்தனை கம்பெனியோட லிஸ்ட்டுமே அதில் வரும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டியில் இருக்கிற அந்த 20 பேங்க்ஸோட லிஸ்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிஃப்டி ஐடி. இப்போ இதை தாண்டி கஸ்டம் குரூப்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஓனா கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சில குரூப்ஸை வந்து டெலீட் பண்ணிடுறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு இது எப்படி பண்றதுன்றது தெரியும். இந்த கேகே அனலிட்டிக்ஸ், இன்வெஸ்டிங் இதெல்லாமே நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மேலே இருக்கல இந்த ப்ளஸ், இதை கிளிக் பண்ணி அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேர் கொடுக்கணும்னு சொல்றான். ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துக்குவோம் இப்போதைக்கு. ஆக்சுவலா என்ன மாதிரி பேர் கொடுக்கலாம் அப்படின்னா, இன்வெஸ்டிங்னு ஒரு பேர் கொடுக்கலாம். அது ஏற்கனவே இருக்கு. F&O, அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு மட்டுமே தனியா ஒன்று நம்ம பண்ணலாம். அதுல வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டுமே தனியா ஒரு குரூப். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு மட்டுமே தனியா ஒரு குரூப். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபியூச்சர்ஸ்ல போயிட்டு ஃபியூச்சர்ஸ் தேவையான அந்த சிம்பிள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நிஃப்டி 50 ஃபியூச்சர்ஸ் செலக்ட் பண்ணி, லோட் ஆக மாட்டேங்குது. ஆனால் நிஃப்டின்னு கொடுத்தோம்னா நிஃப்டி 50ல இப்படி வரும். ஸோ இதை வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா அதில் ஆட் ஆகிடும். இது வந்து மார்ச், இப்போ கரண்ட் கான்ட்ராக்ட். இதே தானே பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு ஃபியூச்சர்ஸ்ல போயிட்டு நான் இந்த கரண்ட் மந்த் கான்ட்ராக்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நிஃப்டி ஐடி ஃபியூச்சர்ஸ்ல இருக்கு. இது என்னப்பா அது, இதுல வரல. நிஃப்டி ஐடி சிம்பிள் கொண்டு வந்தா கொடுக்க மாட்டேங்கிறான். ஓகே, விடுங்க. நம்ம எப்படி சேர்க்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து ஸ்டாக்ல வந்து இருக்கிற ஃபியூச்சர்ஸ். இப்போ ஹெச்டிஎஃப்சியில் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, அதில் இருக்கிற இந்த இதை சேர்த்துக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சின்னு இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. இது வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப்ன்றது ஹெச்டிஎஃப்சி லைஃபோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட கான்ட்ராக்ட். இதை நம்ம எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி ரிலையன்ஸ், ரிலையன்ஸ்லையுமே ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயுமே நம்ம கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஓகே, எடுத்தாச்சு. ஸோ ஒரு நோட்டபிள் ஸ்டாக்ஸை நம்ம எடுத்துட்டோம், ஃபியூச்சர்ஸ். ஓகே, அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் நம்ம போவோம். ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டு அதில் நிஃப்டி 50ல ஆப்ஷன்ஸில்
நமக்கு பிடிச்ச பிரைஸ் இப்ப வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது 22,000த்துல ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ 22,000த்துல எடுக்கிறதா இருந்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதனால ஒரு 19,000த்துல எடுக்கலாம். 19,150 அந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு 22,000த்துல எடுக்கணும் அப்படின்னா 22,000 டைப் பண்ணா அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்ச் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப இன்வெஸ்டிங் போவோம். ஸோ இன்வெஸ்டிங்ல வந்து ஷேர்ஸை தான் நான் அதிகமா பண்ணியிருப்பேன். இதுல இருக்கிற மற்ற ஷேர்ஸை தவிர்த்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நான் தூக்கி விட்டுறேன். ஏன்னா குழப்பக்கூடாது. ஸோ இப்போ இங்க இருக்கிறது ஃபுல்லாமே ஆக்சுவல் ஷேர்ஸ். ஸோ இதுல வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதோட சார்ட் வந்து ரைட் சைடு வந்து லோட் ஆகும். இப்போ வந்து இதுல வந்து பை பண்ணணும் அப்படின்னா பைன்னு கிளிக் பண்ணோன்னா பொதுவாக நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு தெரியறது இல்லை மார்க்கெட்ல. ஸோ இங்க மார்க்கெட்ல நம்ம எல்லா சின்ன விஷயத்தையும் கணக்குல எடுத்துக்கணும். ஸோ நான் இங்க இருக்கிற ஆர்டர்ஸ்ல வந்து எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நார்மல், சிஎன்சி, எம்ஐஎஸ்ன்னு இருக்கு. இப்போ வந்து இந்த நார்மல்னா என்ன அப்படின்னா நார்மலா ஒரு ஆர்டரை நம்ம வாங்குறோம். அதாவது எப்படி சொல்றது, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அதோட எக்ஸ்பைரி பீரியட் இருக்கும்ல. இப்போ ஃபியூச்சர்ஸ்னா எக்ஸ்பைரி பீரியட் இருக்கும்ல. அந்த எக்ஸ்பைரி பீரியட் முடிகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் இருக்கிறதுக்கு நம்ம இந்த நார்மல் அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். எம்ஐஎஸ் அப்படின்றது இன்னைக்கு காலையில வாங்குறேன், அந்த எண்ட் ஆஃப் த டேக்குள்ளேயே தானா மார்க்கெட்ல எய்தர் ஆர்டர் விழுகணும், அப்படி இல்லாட்டினா க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா எம்ஐஎஸ். சிஎன்சி இருக்குல்ல, இது வந்து ஃபியூச்சர்ஸ்க்கோ ஆப்ஷன்ஸ்க்கோ கிடையாது, ஸ்டாக்குக்கு மட்டும்தான் வரும். ஸோ ஸ்டாக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்க சிஎன்சி தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாமே ஸ்டாக்கு. ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணும்போது சிஎன்சி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து லிமிட்டு, இந்த ஆர்டர் டைப்ல வந்து லிமிட், மார்க்கெட், எஸ்எல், எஸ்எம்னு இருக்கும். இப்போ இது என்னன்னு சொல்லிடுறேன். லிமிட் அப்படின்றது நம்மளா ஒரு ப்ரைஸை செட் பண்றதுக்கு பேரு லிமிட். மார்க்கெட் அப்படின்றது இப்ப மார்க்கெட்ல என்ன பிரைஸ் கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோ அதை செட் பண்றதுக்கு பேரு மார்க்கெட். இது எஸ்எல் லிமிட் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் நம்ம செட் பண்றோம். அதாவது மார்க்கெட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு ஒரு பிரைஸை நம்ம செட் பண்றோம் அப்படின்னா நாமளே செட் பண்ற அந்த ஸ்டாப் லாஸ்க்கு வந்து எஸ்எல்எல். இப்போ வந்து எஸ்எல்எம் அப்படின்னா இமீடியட்டா வெளியில வர்றதுக்கு எஸ்எல்எம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது போதும், இதுக்கு மேல என்னால வந்து லாஸை பியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த எஸ்எல்எம் கொடுத்து அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டா இமீடியட்டா வெளியில வந்து, ஏன்னா மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கோ அதுல வந்து ஸ்டாப் லாஸ் ஆகுறதுக்கு பேர் தான் எஸ்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து இங்க வேலிடிட்டி. இந்த வேலிடிட்டி அப்படின்றது டே வேலிடிட்டி அண்ட் ஐஓசின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த டே வேலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்வலா நம்ம இதைத்தான் கொடுப்போம். அந்த எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து இருக்கும். இந்த ஐஓசி அப்படின்றது இமிடியேட் ஆர் கேன்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இமிடியேட் ஆர் கேன்சல் அப்படின்னா, இப்ப நான் ஹெச்டிஎஃப்சியோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1400ல 1430ல போய்கிட்டு இருக்கு. நான் வந்து இது கொஞ்சம் என்ன கீழே வரும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1410 இல்லாட்டினா 20ல நான் ஆர்டர் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா அது கீழே வரும். வர்ற வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து அப்படியே தானே மார்க்கெட்ல இருக்கும். இந்த ஐஓசி அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது. நீங்க ஒரு பிரைஸ் கோட் பண்றீங்க, அந்த பிரைஸ் வந்து
எய்தர் இமீடியட்டா இங்க கிடைக்கணும். கிடைச்சு உங்களுக்கு வந்து ஆர்டர் விழுகணும். இப்படி ஆர்டர் விழுகல அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடணும். ஐ மீன் அந்த பிரைஸ் கிடைக்கல. உங்களுக்கு ஈவன் மார்க்கெட்ல சில சமயம் பிரைஸ் ரன்னிங்ல ஓடிக்கிட்டு இருந்தா கூட நீங்க ஆர்டர் போட்டோன்னா உங்களுக்கு அது கிடைச்சிடாது. கரண்ட் மார்க்கெட்ல நீங்க கேட்டா கூட கிடைக்காது. ஏன்னா நீங்க பை பண்றீங்க அப்படின்னா அங்க ஒருத்தன் செல் பண்றதுக்கு ரெடியா இருந்தால் மட்டும்தான், செல் ஆர்டர் போட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த பை அண்ட் செல் ஆர்டர் இப்ப செல் ஆர்டர் வந்து அதிகமா இருந்ததுன்னா, பை ஆர்டர் நீங்க கேட்ட பிரைஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஒருவேள செல் ஆர்டர் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, விக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மார்க்கெட் அந்த பிரைஸ் வந்து மேல ஏறிக்கிட்டே போகுது. அந்த ஷேர் வந்து மேல ஏறிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த சமயத்துல நீங்க பிரைஸ் வந்து கேட்ட பிரைஸ் வந்து கிடைக்காம போகலாம். அப்ப கிடைக்காம போறன்னா, அந்த சமயத்துல என்ன சொல்றது? டே போட்டீங்கன்னா, அது கிடைக்கிற வரைக்கும் அந்த ஆர்டர் அங்கேயே இருக்கும். ஸோ அந்த டேக்குள்ள அது எக்ஸிக்யூட் ஆகி ஆர்டர் விழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் எனக்கு வந்து இமிடியேட்டா கிடைச்சா கிடைக்கட்டும். இல்லாட்டினா நான் கிளம்புறேன். ஏன்னா, எனக்கு வேற ஒரு ஆர்டர்ல நான் பார்த்துப்பேன். எனக்கு தெரியாம நான் ஒரு வேள ஆர்டர போட்டுட்டு நான் பாட்டுக்கு அங்கிட்டு வேல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அது விழுகிறதாவோ, இல்லாட்டினா கிடைக்காம இருக்கிறதாவோ இருக்க வேண்டாம். எனக்கு எதா இருந்தாலும் இப்பவே சொல்லு. கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும்னா விழு. கிடைக்காட்டினா கேன்சல் பண்ணு. அதுதான் இமிடியேட் ஆர் கேன்சல். ஸோ பொதுவா டிஃபால்ட்டா போடுங்க. டேல போட்டுட்டு அ செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்க பிரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிரைஸ் கிடைச்சோனே, அ உங்களுடைய ஆர்டர் புக்ல போய் பாருங்க. எக்ஸிக்யூட்டடா இருக்கான்னு பாருங்க. ஸோ பெண்டிங்ல இருந்து எக்ஸிக்யூட்டடா மாறி இருக்கு அப்படின்னா, ஆர்டர் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்து அது வந்து பொசிஷன்ல போய் பாருங்க. ஸோ பொசிஷன்ல வந்து ஹோல்டிங்ஸ் அண்ட் பொசிஷன் 2 இருக்கும். ஹோல்டிங்ஸ்ன்றது இன்னைக்கு ஒரு ஷேர் வாங்கி, அது உங்க அக்கவுண்ட்ல அந்த கம்பெனி எழுதி வச்சுருவாங்க. எழுதி வைக்கிறதுக்கு அந்த 1 டே ஆகும். ஸோ அது வந்து உங்களுடைய அசெட்டா மாறிரும். அது எப்ப மாறும் அப்டின்னா, அந்த கம்பெனி அ அ அந்த எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ரூவ் பண்ணும்போது மாறும். ஸோ அதுவரைக்கும் நீங்க பொசிஷன்ல தான் இருப்பீங்க. ஸோ ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே ஹோல்டிங்ஸ்ல இருக்கும். இன்னைக்கு நீங்க வாங்கியிருக்கிற ஷேர்ஸ் வந்து பொசிஷன்ல இருக்கும். ஸோ ஹோல்டிங்ஸ்ன்றது ஏற்கனவே நீங்க வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸ்ன்னு அர்த்தம். பொசிஷன்னா இன்னைக்கு வாங்கி இருக்கிற ஷேர்ஸ்ன்னு அர்த்தம். இத மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆர்டர் பிரைஸ். ஆர்டர் பிரைஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, நான் சொன்னேன் இல்லையா? இப்ப லிமிட்னா நீங்க தான் ஆர்டர் செட் பண்ணணும். ஒருவேள மார்க்கெட் அப்டின்னா, மார்க்கெட்ல இங்க என்ன ஆர்டர் இருக்கோ அதுவே தானே மார்க்கெட்ல செட் ஆயிக்கும். உங்கள வந்து எடிட் பண்ண விடாது. ஓகேங்களா? ஸோ அதனால லிமிட் குடுத்து நல்ல பிரைஸ்க்கு கேளுங்க. அதே மாரி குவான்டிட்டி எத்தன குவான்டிட்டி வேணும் அப்டின்றத நீங்களே சொல்லுங்க. டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி எனக்கு எத்தன அ என்ன சொல்றது? எத்தன குவான்டிட்டி உங்களுக்கு அ மினிமம் கிடைக்கணும் அப்டின்றத செட் பண்ணுங்க. இல்லாட்டினா ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டு வெளில வந்துரும். மினிமம் எனக்கு இவ்வளோ வேணும். அந்த இது செட் பண்ணுங்க. இது வந்து ட்ரிகர் பிரைஸு. இதுல வந்து அ எப்படி சொல்றது? எஸ்எல் பண்ணும்போது மட்டும் தான் இந்த ட்ரிகர் பிரைஸ் வந்து எனேபிள் ஆகும். ட்ரிகர் பிரைஸ் அப்படின்றது, நீங்க ஏற்கனவே ஒரு அ ஷேர் வாங்கிட்டீங்க. அத வந்து ஒரு வேள மார்க்கெட்ல அது கீழ போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க அத வித்துட்டு வெளில வரணும் அப்படின்னு நெனைக்கும்போது, இந்த ஆர்டர் பிரைஸ்லயும், ட்ரிகர் பிரைஸ்லயும் அந்த பிரைஸ போடுங்க. போட்டுட்டு வேலிடிட்டி அந்த எண்ட் ஆஃப் த டேலயே இருக்கும். ஸோ முடிச்சு விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி எஸ்எல்எம்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த ஆர்டர் பிரைஸ் போகாது. ட்ரிகர் பிரைஸ் மட்டும் தான் விழுகும். ட்ரிகர் பிரைஸ்ன்றது வெளில வர்றதுக்கான பிரைஸ். அப்ப ஆர்டர் பிரைஸ் என்னது அப்டின்னா, நம்ம வெளில வர்ற பிரைஸ் வந்து ஆர்டர் பிரைஸ்க்கும், ட்ரிகர் பிரைஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கலாம்.
ட்ரிகர் அப்படின்னா கண்டிப்பா வெளியில வந்துருன்றது அர்த்தம். ஸோ ட்ரிகர் செட் பண்ணாம ஆர்டர் பிரைஸ் விழுகாது. ஐ மீன் எஸ்எல் விழுகாது. வெளியில வர்றதுக்கான இறுதியான முடிவை எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான். இந்த ஏஎம்ஓ அப்படின்றது ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். அதாவது மார்க்கெட் 3:30க்கு முடிஞ்சிருது அப்படின்னா 3:30க்கு அடுத்து நீங்க ஒரு ஆர்டர் போட்டு வச்சீங்கன்னா மறுநாள் காலையில 9:15க்கு ஓப்பன் ஆகும்போது அந்த பிரைஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்ல உங்களுக்கு விழுகும். ஸோ நீங்க நைட்டு ஒரு ஷேர்ஸ் அனலைஸ் பண்றீங்க. மார்க்கெட்ல வந்து அந்த பிரைஸ் அதோட க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்கலாம்னு தோணுது. ஸோ அந்த பிரைஸ்ல இருந்து இன்னமும் கூட கீழே கேட்டு, அதாவது என்னோட என்ன சொல்றது, 1430ல ஓடிக்கிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி. நான் 1420க்கு நான் ஏஎம்ஓல கேட்கிறேன் அப்படின்னா தாராளமா கேட்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த பிரைஸ் கிடைச்சது அப்படின்னா டக்குன்னு முதல்ல வந்து இந்த ஏஎம்ஓ ஆர்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். மார்க்கெட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஓப்பன் ஆகுறது இதுதான். அதனாலதான் சில ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் போதே தானே கீழே ஓப்பன் ஆகுதுல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா முத நாளே தானே இவங்க போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்ல வந்து எக்கு தப்பா செல் விழுந்திருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கீழே ஓப்பன் ஆகும். ஒருவேளை இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்ல வந்து எக்கு தப்பா பை விழுந்திருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே க்ளோசிங் பிரைஸை விட ஓப்பன் பிரைஸ் வந்து அந்த ஓப்பன் ஆன அந்த மொமெண்ட்ல இருந்தே தானே மேல இருந்தே ஓப்பன் ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இது வந்து ஆர்டர். இது பை ஆர்டர். இதுக்கு அடுத்து செல் ஆர்டர். ஆக்சுவலா ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் பை பண்ணா மட்டும்தான் செல் பண்ண முடியும். அதாவது நீங்க வாங்கின இது வந்து கான்ட்ராக்ட் கிடையாது. ஒரிஜினலா ஒரு நிறுவனத்துல நீங்க நீண்ட காலமா முதலீடு செய்றீங்க. அந்த ஷேர்ஸ நீங்க வந்து வாங்குறீங்க. இது வந்து உங்களுடைய அசெட்டா மாறுது அப்படின்றதுனால நீங்க பை தான் பண்ணணும். சாரி. இப்ப வந்து மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஒண்ணு இருக்கு. கான்ட்ராக்ட்னா என்னன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பத்தி நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்கிரீன் தெரியல சார். ஹலோ தெரியல சார். ஆப்ஷன் ஸ்கிரீன் சார். இல்ல ஆப்ஷன் ஸ்கிரீன்ஸ் நான் போகல. நான் இந்த ஸ்கிரீன்ல தான் இருக்கேன். ஏன்னா நான் ஆப்ஷன் கிளாஸ் தனியா எடுக்கணும். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் அதை பண்ண முடியும். இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஆர்டர்ல ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எப்படி செல் ஆகும், ஐ மீன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ வந்து ஈக்விட்டியில பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கினதுக்கு அப்புறம், அதாவது ஆக்சுவல் ஷேர்ஸை நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த செல் ஆர்டர் போட முடியும். இல்லாட்டினா செல் ஆர்டர் போட முடியாது. இதுவே கான்ட்ராக்ட்ல ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க செல் போட்டுட்டு கீழே நல்ல பிரைஸ், அதாவது மார்க்கெட் கீழே விலக போகுது அப்படின்னா மேலேயே தானே செல் போட்டுறணும். செல் ஆர்டர் போட்டுட்டு விட்டுட்டா கீழே மார்க்கெட் வரும்போது ஒரு பை ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் நீங்க பை பண்ணிட்டும் செல் பண்ணலாம், செல் பண்ணிட்டும் கீழே பை பண்ணலாம். ஸோ ஏன்னா அது வந்து நீங்க எதை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டை தான் வாங்குறீங்க அப்படின்றதுனால தான் அந்த ஏற்பாடு பாசிபிள் ஆகுது. பட் ஈக்விட்டியில நீங்க வாங்கினால் மட்டும்தான் விற்க முடியும். ஏன்னா அந்த ரியல் ஸ்டாக்ஸை நீங்க வாங்குறீங்க, நாட் அ கான்ட்ராக்ட் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ அதுலேயுமே சேம் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்டாக்ஸை வாங்கிறீங்க, விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து ஃபில் பண்ணிட்டு ஒருவேளை முன்கூட்டியே விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏஎம்ஓ ஆர்டரை செலக்ட் பண்ணிட்டு செல்லுன்னு கொடுத்தா அந்த ஆர்டர் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போது உங்கள் ப்ரைஸ் கிடைச்சிது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகி
வெளியில வந்துரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அ மார்க்கெட்ல அடி விழுகுது அப்படின்னா, அதோட எக்கோ வந்து இந்தியால இருக்கும். ஆ மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது, அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அங்க இருக்கிற போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா, உடனே எதனா இம்மீடியட்டா ஆர்டர் போட்டு வெளியில பார்ப்பான். ஸோ அப்ப ஆ மார்க்கெட் விழப்போது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க நைட்டே ஆர்டர் போட்டு வச்சிரலாம். நைட் ஆர்டர் போட்டு வச்சோம்னா, மறுநாள் விழுகும். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, மார்க்கெட்ல முக்கியமான ஷேர்ஸுக்கு எல்லாமே ஒரு அ அப்பர் சர்க்யூட், லோவர் சர்க்யூட்ன்னு ஒரு கணக்கு இருக்கு. அதாவது நீங்க வாங்குறதா இருந்தாலும், அன்னைக்கு அந்த பிரைஸ்ல இருந்து ஒரு 5% மட்டும் தான் அதிகபட்சமா வாங்க முடியும். அதே மாதிரி விக்கிறதா இருந்தாலும், அன்னைக்கு அ மொத நாள் இருந்த குளோசிங் பிரைஸ்ல இருந்து அதிகபட்சமா ஒரு 5% மட்டும் தான் கீழ விக்க முடியும். அதுக்கு மேல நீங்க விக்கவும் முடியாது. பிரைஸ் கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த ஏஎம் ஆர்டர் போடும்போதே, சின்ன ஆட்கள் வந்து அந்த அப்பர் சர்க்யூட் அடிக்கிற அளவுக்கு ஆர்டர் போட்டு விட்டுருவாங்க. பெரிய ஆட்கள் மட்டும் கொஞ்சம் நடுவுல வந்து 3% 4% அப்டின்ற மாரி ஆர்டர் போடுவாங்க. ஸோ இந்த ஆர்டர நம்ம எப்படி பார்க்கறது? அப்டின்னா, இப்ப இந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, இதுதான். ஸோ இந்த சைடு ஃபுல்லாவுமே பிட்டு, இந்த சைடு ஃபுல்லாவுமே ஆஸ்க்ன்னு இருக்கும். வாங்குறதுக்கு பிட் பண்றது. ஆஸ்க்ன்றது விக்கிறதுக்கு ஏத்த பிரைஸ். இதுல ஒரு 5 பிரைஸ் காமிக்குதா? இப்ப வந்து ஹெச்டிஎஃப்சிலாம் 1430ல ப்ரீவியஸ் குளோஸ் அப்டின்னா, இங்க வந்து 31ல 1, 32ல 1, 33, 34, 35 அப்டின்ட்டு ஒரு 5 பிரைஸ் இருக்கும். இதுல வந்து அந்த பிட் பிரைஸ் அந்த குவான்டிட்டி இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இருக்குல்ல, அதுல வந்து எந்த பிரைஸ்ல வந்து குவான்டிட்டி அதிகமா இருக்கோ, அதுல நீங்க விக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அ ஏன்னா நீங்க விக்கிற குவான்டிட்டி வந்து என்ன சொல்றது? அ நல்ல பிரைஸ்ல விக்கணும். ஆனா வந்து அங்கே விக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்டின்னா, நீங்க ஆர்டர் போட்டாலும் எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால வாங்குறீங்களோ, விக்கிறீங்களோ, ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்துருங்க. நீங்க வாங்க போறீங்க அப்டின்னா, இந்த சைடு பாக்கணும். இந்த சைடு எந்த பிரைஸ்ல வந்து குவான்டிட்டி அதிகமா இருக்கோ, அதுல நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா, உங்க ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு வழி இருக்கு. ஒருவேள மார்க்கெட்ல நீங்க விக்க போறீங்க அப்டின்னா, இந்த சைடு பாக்கணும். இந்த சைடு எந்த பிரைஸ்ல வந்து விக்கிறதுக்கு நெறைய பேரு வெயிட் பண்றாங்களோ, அதுல வந்து நீங்க ஆர்டர் போடணும். ஸோ இதுதான் இந்த என்ன சொல்றது? அ பிட் அண்ட் ஆஸ்க் ஓட ஐடியா. நீங்க என்ன சொல்றது? நம்மளுடைய காய்கறி மார்க்கெட்ல பார்ப்போம்ல, அதே மாரி தான் இங்கேயுமே. அங்க கம்மியான விலையில கிடைக்கும்போது வாங்குறதுக்கு ஆட்கள் அதிகமா இருப்பாங்கல்ல. அதே மாரி வியாபாரிகள் வந்து நல்ல விலைக்கு வாங்கும்போது, அவங்க விக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்கல்ல. இதத்தான் இங்க நாம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட்டோட அ வாங்குறது, விக்கிறது அண்ட் என்ன சொல்றது? ஈக்விட்டியோட பேசிக்கான விஷயங்கள். ஸோ அத நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து ஃபியூச்சர்ஸ பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் சில விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன வந்து நான் அ ஷேர் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, சில கதைகள நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ மைண்ட்ல கொஞ்சம் அ உள்வாங்கிக்கோங்க. அதாவது அ ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது
நம்ம இந்த இடங்கள், தோப்பு இதெல்லாம் வந்து ஒத்திக்கு கிடைக்கும்ல. குத்தகைக்கு. அதுதான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அதாவது 1 வருஷ கான்ட்ராக்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்ட்ல அவங்க வந்து ஒரு தென்னை மரம்லாம் குடுக்க மாட்டாங்க. ஒரு தோப்பு தான் குடுப்பாங்க. ஸோ ஒரு தோப்புல வந்து 100 தென்னை மரம் இருக்கலாம். அதுக்கு பேரு இங்க மார்க்கெட்ல வந்து லாட் சைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 100 தென்னை மரத்தையும் மொத்தமா தான் குத்தகைக்கு குடுக்குறது. ஒண்ணொண்ணாலாம் குடுக்குறது கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் லாட் சைஸ்ல தான் மார்க்கெட்ல போகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி பீரியட் அப்படின்றது எப்படி இந்த குத்தகைக்காரர் வந்து 1 வருஷம் கழிச்சு எனக்கு திரும்ப என் இடம் இல்லாட்டினா என்னோட தோப்பு வந்து எனக்கு குடுத்துறணும்னு சொல்றாரோ, அதே மாரி இங்க வந்து அந்த ஸ்டாக்குக்கு போயிடும். ஓகேங்களா? அண்ட் தென் அதுல எப்படி நீங்க வந்து அ அந்த ஒட்டுமொத்த தென்னந்தோப்போட விலைய நம்ம குடுக்கறதில்ல. அப்படி குடுத்தா அது வந்து ஒட்டுமொத்த தென்னந்தோப்ப நம்ம விக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தென்னந்தோப்போட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 50,00,000 இருக்கும். நீங்க அத வந்து குத்தகைக்கு எவ்வளோ எடுப்பீங்க? 1 வருஷம் குத்தகைக்கு அப்படின்னா, ரூ. 5,00,000 குடுத்து குத்தகைக்கு எடுப்பீங்க. இல்லைங்களா? அதே மாரி தான் இங்கேயுமே ஒரு HDFCல ஆ ஒரு 550 ஷேர்ஸ் இருக்கும். அந்த 550 ஷேர்ஸ்ல நீங்க வந்து மொத்தமா தான் வாங்க முடியும். அப்படி வாங்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 8,00,000 உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரூ. 8,00,000 குடுக்க வேண்டியதில்ல. ரூ. 1,00,000 குடுத்தா போதும். ஏன்னா, நம்ம கான்ட்ராக்ட் தான் வாங்குறோம். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ட மட்டும் தான் வாங்குறோம். ஸோ, இந்த ஒரு அ ரூ. 1,00,000 குடுத்து இந்த கான்ட்ராக்ட் வாங்குறோம்ல, இந்த கான்ட்ராக்ட்க்கு எவ்வளோ எக்ஸ்பைரி பீரியட்ன்னு கேட்டா, அதிகபட்சம் 3 மாசம் இருக்கும். ஸ்டாக்ல. ஸோ, இப்போ ஏப்ரல் அ ஐ மீன் மார்ச் ரன்னிங்ல இருக்கு அப்படின்னா, மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசம். இந்த 3 மாசத்துக்குள்ள ஆ அந்த பிரைஸ் நீங்க எதிர்பார்க்கிற மாரி நல்லா மேல வந்துருச்சு அப்படின்னா, நீங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளில வந்துரலாம். ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இதுதான். அதாவது ஒரு முக்கியமான ஒரு பங்கு HDFCயோ, இல்ல இன்ஃபோசிஸோ, இல்ல ரிலையன்ஸோ, இல்ல அதானி பவரோ, இல்ல வேற ஏதோ ஒரு நல்ல ஷேர் நீங்க பார்த்துட்டீங்க. அவன் கீழ இருக்கான். உங்களுக்கு தெரியுது. இன்னும் 1 மாசத்துல அது மேல ஏறிடும் அப்படின்னு தெரியுது அப்படின்னா, கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட்குள்ள நீங்க போயிட்டு மொத்தமா என்ன சொல்றது? ஒரு லாட் நீங்க வாங்கி, அந்த ஒரு லாட்டுக்கு வந்து ரூ. 1,40,000 இருக்கும். அத அப்படியே தான வாங்கி, ஆ என்ன சொல்றது? ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம். இதுவே 3 மாசத்துல இதோட ஷேர்ஸ் ஏறும் அப்படின்னா, 2 மாசம் தள்ளி எடுக்கலாம். மே மந்த் கான்ட்ராக்ட்ட எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். இதுவே மார்க்கெட்ல கீழ விழுகும். அதாவது இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. HDFCல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் மேல ஏறுறான், ஒரு நாள் கீழ இறங்குறான். அப்போ மேல ஏறும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இவன் திரும்பவும் கீழ இறங்குவான் அப்படின்னு தோணுச்சு. 1430ல இருக்கிறது ஒரு 30, 40 பாயிண்ட் கீழ இறங்கும்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்க செல் கான்ட்ராக்ட் போகலாம். மார்க்கெட் கீழ வரும். அப்ப 1400ல வித்துட்டு வெளில வரலாம். அப்போ 30 இன்டு 550 எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 15,000 வருமா? 15,000த்துக்கும் கூடவே இருக்கும். ரூ. 17,500 வரும்னு நெனைக்கிறேன். இந்த ரூ. 17,500 ப்ராஃபிட். எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட்க்கு? ஒரு ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி, ஒரு 2 நாளையில இந்த ரூ. 17,500 நீங்க ப்ராஃபிட் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தெரியணும்? அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து மேல ஏறுமா? கீழ இறங்குமா? மேல ஏறும்னா எத்தன நாளையில எவ்வளோ பிரைஸ தொடும்? கீழ இறங்கும் அப்படின்னா, எத்தன நாளையில எவ்வளோ பிரைஸ தொடும்? இத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா, அந்த ஷேர்ஸோட ஃபண்டமெண்டல் அனலைசிஸ நம்ம பார்க்கணும். எதனால இந்த ஷேர்ஸ் மேல ஏறுது?
அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். எதனால இறங்குது? இதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இத பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பிரிடிக்ஷன்ஸ். அதாவது பிரிடிக்ஷன்ஸ்னா அ ஒரு கணக்கு. இதே ரன் ரேட்ல மேல போச்சுன்னா, இது வந்து இத்தன காலகட்டத்துக்குள்ள இந்த பிரைஸ தொடும் அப்படின்ற ஒரு முன்கூட்டியே அனுமானிக்கிறது. ஸோ அந்த மாரி நீங்க அத தீர்மானம் செய்யும்போது, நீங்க என்ன பண்ணலாம்? ரைட்டு இது மேல ஏறும். அத எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா, இப்போ நல்லா ஏறிக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் 5 டேஸா ஏறிக்கிட்டே இருக்கு. ஏறுறதுக்கான காரணம் வந்து அதுல வலுவா உங்களுக்கு தெரியுது. அண்ட் அந்த சார்ட் உங்களுக்கு சொல்லும். அதாவது நல்ல பிரைஸ் கீழ இறங்கிட்டு திரும்ப மேல வருது. இப்ப மேல வரும்போது இதோட அ இதுக்கு முந்தைய ஒரு ஹையஸ்ட் பீக்க விட இது வந்து பாதிக்கும் கீழ தான் இருக்கு. அட்லீஸ்ட் நமக்கு பாதி வந்தா கூட ப்ராஃபிட்டு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா அந்த இடத்துல என்ட்ரி குடுத்து, உங்க பிரைஸ் என்னவோ அது வரும்போது வெளில வரலாம். இது வெளில வந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுதான் ஃபியூச்சர்ஸ். இப்ப நான் வந்து ஆ ஃபியூச்சர்ஸ லிஸ்ட் பண்றேன். அந்த என்எஸ்சி இந்தியாவோட டெரிவேட்டிவ் சைட்டுக்கு நானு உங்கள கூட்டிட்டு போறேன். இப்போ என்எஸ்சி இந்தியாவோட டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம போய்க்கலாம். இதுல வந்து ஆல் கான்ட்ராக்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அ இதுல வந்து நிஃப்டி 50 ஃபியூச்சர்ஸ், நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து அ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இண்டெக்ஸ விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கு போகணும். ஏன்னா, நான் என்ன எப்பவுமே சொல்லுவேன் அப்படின்னா, எடுத்தோனயே நீங்க வந்து அ இண்டெக்ஸ்க்குள்ள ஃபியூச்சர்ஸ்ல போகாதீங்க. ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல நெறைய இருக்கு. இதோட ஃபுல் லிஸ்ட்டையும் நம்ம இங்க பார்ப்போம். ஸோ, இதுல வந்து மோஸ்ட் என்ன சொல்றது? ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். ம். இதுல நான் எதிர்பார்த்த மாரி இல்ல. ஓகே. நான் திரும்ப அந்த பழைய ஸ்க்ரீன்க்கே போறேன். போயிட்டு நான் உங்களுக்கு இதுல வந்து இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கு வரேன். ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ன்னு குடுத்தா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வரமாட்டேங்குது. ம். ஓகே. இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எடுத்துப்போம். ஆ டாடா பவர். இது வந்து ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் இல்லையா? இப்ப இந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதோட லாட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் லாட்ல வந்து 3375 அப்படின்றாங்க. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் குவான்டிட்டி. இது வந்து பிரைஸ் இல்ல. டோட்டல் குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குவான்டிட்டில இருக்கு. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து பை இவ்வளோ இருக்காங்க. செல் குவான்டிட்டி இவ்வளோ இருக்காங்க. இத காட்டுறாங்க. இதே தானா நம்ம மைத்ராக்குள்ள போவோம். மைத்ரால நான் ஃபியூச்சர்ஸ்க்கு கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா? அதுக்குள்ள நான் போறேன். HDFCக்கு போறேன். ஸோ HDFCல பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கீழ இறங்கிட்டு மேல வந்திருக்கு. இது இல்லையே HDFC. இதான் HDFC. ஸோ, அம்
நல்லா மேலே ஏறிட்டு நல்ல இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நாள் சார்ட். இப்போ வந்து நான் ஒரு 5 டே எடுக்கிறேன். 5 டே எடுக்கும்போது தான் நான் திரும்ப இது எத்தனை நாளையில மேலே வரும் அல்லது கீழே போகும் அப்படின்றத நான் யோசிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 5 டேஸ்ல எடுக்கும்போது ஹெச்டிஎஃப்சியோட இப்போ 3737ல இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அது. ஓகே ஓகே. நான் ஹெச்டிஎஃப்சியோட பேங்க்கு போனா தான் கிளியரா இருக்கும். என்னடா 1400 ஓடிக்கிட்டு இருந்தது 3000 சில்லறையில ஓடுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அது வந்து ஏஎம்சி. ஏஎம்சின்றது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. ஓகேங்களா? ஃபைன். இப்போ பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து 5 டேஸ் சார்ட் எடுத்து பார்க்கலாம். இது 5 நாள் சார்ட் தான் போல இருக்கு. ஓகே. 5 நாள் சார்ட்ல வந்து லாஸ்ட் 5 டேஸா வந்து நல்லா மேலே ஏறிக்கிட்டே வந்திருக்கு. இது வந்து ஒரு நாள்ல கீழே இறங்கி மேலே வந்திருக்கு. இது வந்து 1 மந்த் சார்ட். 1 மந்த்ல ஒரு டவுனு, திரும்ப ஒரு அப்பு, திரும்ப ஒரு டவுனு, திரும்ப ஒரு அப்பு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 1448.50ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதிகபட்சம் இந்த உயரத்தை தொடும் அப்படின்னா 1473 தொடும். ஸோ அப்ப இது இப்படியே மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1473ல இருந்து 80 வரைக்கும் தொடலாம். ஸோ நீங்க வந்து இந்த கான்ட்ராக்டை நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. இதுல பை போகலாம். இப்ப நம்ம பைக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா 1,13,624 எனக்கு தேவைப்படுது. எத்தனை குவான்டிட்டி நம்ம விற்கிறோம்னா 550 குவான்டிட்டி விற்கிறோம். ஓகேங்களா? ஸோ 550 ஷேர்ஸை நம்ம மொத்தமா வாங்கணும் அப்படின்னா நான் ஒரு கால்சி எடுக்கிறேன். 550 இன்ட்டு 1430 எவ்வளோங்க? 7,86,600 உங்களுக்கு தேவைப்படும். இவ்வளவு ஆக்சுவல் ஸ்டாக்ஸை நீங்க வாங்குனீங்கன்னா, எனக்கு அவ்வளவு இல்லை. என் கையில வந்து ஒரு 1,50,000 லட்சம் தான் இருக்கு. என்னால வந்து 550 ஸ்டாக்ஸை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டா வாங்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபியூச்சர்ஸ். ஸோ அப்போ 1,13,624 ரூபாயை வச்சுக்கிட்டே தானே 550 ரூபா மதிப்பு 550 ஸ்டாக்ஸை நீங்க வந்து வாங்கலாம். ஸோ இப்போ இதுல வாங்குறீங்க. இப்போ இந்த பிரைஸ் வந்து எவ்வளவுல இருக்கு? 49ல இருக்கு. இது வந்து ஒரு 69 வருது அப்படின்னா 20 பாயிண்ட் கிடைக்குது. அப்ப 20 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இது பாருங்க. 20 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. எத்தனை லாட்டு? ஒரு லாட்ல எவ்வளவு இருக்கு? 550 இருக்கு. ஸோ 550 அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 11,000. ஸோ 20 பாயிண்ட் ஏறினாலே உங்களுக்கு 11,000 கிடைக்கும். 10 பாயிண்ட் ஏறினா 550 5,500 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபியூச்சர்ஸோட மாடல். இது ஸ்டாக்ஸ்ல பார்த்தோம். இதுவே இண்டெக்ஸ்ன்றது பேங்க் நிஃப்டி. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா என்னன்றத நம்ம பார்த்துருவோம். அதாவது இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, செக்டோரியல் இண்டெக்ஸஸ். இதெல்லாமே போன தடவை நம்ம பார்த்தோம். செக்டோரியல் இண்டெக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும். கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு இருக்கும். இந்த லார்ஜ் கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. அந்த டாப் 50 கம்பெனிஸ் எடுத்து அந்த கம்பெனிஸோட ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அதோட மீன்னா அதோட ஆவரேஜ் இல்லை, ஆவரேஜ்ன்றது எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆவரேஜ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ் கொடுத்து எடுக்கிறதுக்கு பேர் வந்து மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மீன் கண்டுபிடிச்சா அந்த நம்பர் தான் வந்து அந்த இண்டெக்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி
நிஃப்டி 50 மாதிரியே நிஃப்டி 100, நிஃப்டி 200 இதெல்லாமே நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம முன்கூட்டியே பார்த்தோம். என்ன சொல்றது, இப்ப என்ன சொல்றது, ஆல் கான்ட்ராக்ட்ன்ற நான் லிஸ்ட்டை போடுறேன். என்னன்னு சொல்ல போனா மார்க்கெட் டேட்டால போகிறதா இல்ல, இதுல இருக்கும் வியூ ஆல் கொடுக்குறேன். இந்த ஸ்கிரீன் கூட இல்லையே. நான் எதிர்பார்த்த ஸ்கிரீன் வந்து ஃபுல் கான்ட்ராக்டும் எனக்கு லிஸ்ட் ஆகும். அந்த ஸ்கிரீன் எனக்கு வரமாட்டேங்குது. அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்த டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் எல்லாமே லிஸ்ட் ஆகும். இந்த இருக்கு வியூ ஆல் இண்டைஸ். இதான் நீங்க பாக்குறீங்க. நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50 இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ். இதுக்குள்ள வந்து அந்த நிஃப்டி 50ல இருக்கிற 50 கம்பெனிகளோட லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல அதுக்கு அடுத்த 50 கம்பெனிகள். இது மாதிரி நிறைய இண்டெக்ஸஸ் இருக்கு. இந்த இண்டெக்ஸஸ்க்கும் ஒரு ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம போன தடவை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல இது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் தான். இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் மைத்ராவுக்கு போறேன். இதே மாதிரி நிஃப்டி, இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தோம், இப்போ நிஃப்டியில பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து மேலே ஏறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட என்ன சொல்றது, பை பண்ணலாம். இப்போ நிஃப்டியோட லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50. அப்படின்னா இங்க ஒரு பாயிண்ட் ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 22,052 இருக்கு, 53 ஏறுச்சு அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபா ப்ராஃபிட். ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை பாயிண்ட் ஏறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் ஏறும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5% எடுத்துக்கோங்க. 2000ல 1%னா 200, 220 இல்லைங்களா? அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா 3% ஒரு வொலட்டாலிட்டி இருக்கும். 3 × 220 660. 660 பாயிண்ட் வந்து மேலையும் கீழையும் போறதுக்கு வொலட்டாலிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்க இதுல நம்ம 620 பாயிண்ட் எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அதை விட அதுல பாதி எதிர்பார்க்கலாம் ஒரு நாள் மூவ்மெண்ட்ல. ஸோ ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அது கீழே வரும்போது அந்த இண்டெக்ஸ்ல நீங்க வாங்கி போடுறீங்க, அதாவது ஒரு லாட் உள்ள போறீங்க அப்படின்னா அதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கு? 1,05,000 ரூபாய். இந்த 1,05,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இண்டெக்ஸ்ல வாங்க முடியும். இப்ப நீங்க வாங்குறீங்க, 1,00,000 ரூபாய் போட்டுட்டீங்க. 22,552ல இருந்து 22,652க்கு போயிருக்கு. 100 பாயிண்ட் ஏறி இருக்குன்னு வச்சுக்கோ. 100 பாயிண்ட்ன்றது 0.5% தான். 0.5%க்கும் கம்மி. ஸோ அப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு 0.5% வந்து மூவ்மெண்ட் நீங்க பார்த்தீங்க. 100 பாயிண்ட் ஏறிடுச்சு. உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 50 × 100 5,000 ரூபாய் ப்ராஃபிட் ஈஸியா கிடைக்கும். உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து செம்மையா ஏறப்போகுது. பட்ஜெட்ல ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, இல்லாட்டினா எக்கனாமிக்கல் என்ன சொல்றது, ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த நியூஸ் வந்து மார்க்கெட்டை மேல இழுத்து கொண்டு போகுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே இல்லை. அந்த நேரம் ஒரு நிஃப்டியில ஒரு லாட் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா அது நல்ல பிரைஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் மேல ஏறுச்சு அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் ஒரே நாள்ல ப்ராஃபிட்டை பார்க்கலாம். பார்த்துட்டு வெளியில வரலாம். சரி, ஒருவேளை எனக்கு மார்க்கெட் இன்னைக்கு கீழே இறங்கும் அப்படின்னா என்ன பண்றது? செல், வேற ஒண்ணுமே இல்லை, செல் ஆர்டர் போட வேண்டியதுதான்.
இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி மேல ஏறாது. 22,552 இருந்து இது வந்து கீழத்தான் விழப்போகுது அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, செல் ஆர்டர் போங்க. அதே 100 பாயிண்ட் கீழ விழுந்துச்சுன்னா, உங்களுக்கு ரூ. 5,000. ஒரு 200 பாயிண்ட் விழுந்துச்சுன்னா ரூ. 10,000. 1% மூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப நார்மல். 3% அப்படின்றது மேக்ஸிமம். வொர்ஸ்ட் அப்படின்னா, மார்க்கெட்ல வொர்ஸ்ட் டே அப்படின்னா என்னன்னா, 3%க்கு மேல போச்சுனாலே அது வந்து வொர்ஸ்ட் டே தான். 5%லாம் சில சமயம் வந்திருக்கு. அதாவது 4.99%ன்னு சொல்லுவான். முழுசா 5% வராது. ஸோ அந்த 4.9%லாம் வந்துருச்சு அப்படின்னா, அன்னைக்கு மார்க்கெட் மிகப்பெரிய சரிவுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு சரிவு இருக்கும்? 1000 பாயிண்ட் விழுந்திருக்கும். 22,552ல இருந்து 5%ன்னு வரும்போது 1100 பாயிண்ட் தான் 5%. அப்ப 1100 பாயிண்ட் எல்லாம் ஒரு நாள்ல விழுந்துச்சு அப்படின்னா, பொதுவா என்ன சொல்லுவோம்னா, மார்க்கெட் வந்து கிராஷ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஒரு மிகப்பெரிய ஈவென்ட் நடந்துருச்சு. மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதனால மேக்ஸிமம் வந்து அந்த மாரி நடக்கிறது இல்ல. அந்த மாரி நீங்க ஆன்டிசிபேட் பண்ணிட்டீங்க. ஒரு வொர்ஸ்ட் நியூஸ் வந்து யுஎஸ்ல வந்துருச்சு. அதோட நியூஸ் வந்து இன்னைக்கு நம்ம நாட்டிலயும் போட்டு எக்கோ ஆகப் போகுது. மிகப்பெரிய அளவுல வந்து மார்க்கெட் விழ போகுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அன்னைக்கு காச கொண்டு போய் டபால்னு என்ன சொல்றது? போட்டு வச்சிரணும். செல் ஆர்டர் போட்டு வச்சிரணும். 1000 பாயிண்ட் எல்லாம் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. 1000 இன்டு 50. ரூ. 1,00,000 போட்டா 50,000 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் எ வைல் நடக்கும். மார்க்கெட்டையும், வேர்ல்டு எக்கானமியையும், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட அந்த மூவ்மெண்ட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த நாள் பை போகும், எந்த நாள் செல் போகும் அப்படின்றது நல்லா தெரியும். அப்ப வந்து கரெக்டா இந்த ஃபியூச்சர்ஸ்ல ஆர்டர் போடுவாங்க. போட்டு சொலையா லம்சமா ப்ராஃபிட்ட பார்த்துட்டு போவாங்க. ஆனா அதுக்கு நமக்கு என்ன வேணும்? மார்க்கெட்ட நல்லா படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐஐ, டிஐஐ டேட்டா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது நேத்து நடந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மைனஸ்ல இல்ல, பிளஸ்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப்ஐஐ வந்து வெளியில போகல, உள்ள நிறைய வந்திருக்கான்னு அர்த்தம். பை வேல்யூ 22,997 கோடி. அதே மாதிரி டிஐஐ வந்து டிஐன்றது நம்ம ஊர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இவனுங்க பாத்தீங்கன்னா 11,886 கோடி உள்ள வந்திருக்கானுங்க. வெளியில போனது கம்மி தான். ஸோ வெளியில போகிறது கம்மியாகும் போது நெட் வேல்யூ இதைத்தான் நம்ம மெயினா பார்க்கணும். இது பாசிட்டிவ்ல இருக்கா, நெகட்டிவ்ல இருக்கா? இது பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவ்ல இருக்கு, மேல ஏறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த மாதிரி வீக்கெண்ட்ல நாம நல்ல மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலாம். பண்றதுக்கு நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்றது அப்படின்னா, வேர்ல்டு எக்கானமியை கொஞ்சம் அப்படியே தானே கோத்ரூ பண்ணணும். அது எப்படி நான் கோத்ரூ பண்றது? மைத்ராலேயே அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு எக்கானமியை சூஸ் பண்றதுக்கு இங்க வந்து கொடுத்துருப்பாங்களே. மார்க்கெட் ஓபன் ஆகாததுனால வரவில்லை. இருங்க. இந்த இருக்கு. இதுதாங்க வேர்ல்டு எக்கானமியை உங்களுக்கு ஒரு சிங்கிள் சீட்ல காமிச்சிருச்சா? வேர்ல்டு இண்டெக்ஸஸ் எல்லாமே நமக்கு இங்க கையில வந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷ்ல இருக்கு. யூகே மார்க்கெட் புல்லிஷ்ல இருக்கு. அதுக்கு அடுத்து ஜெர்மனி மார்க்கெட் செம புல்லிஷ்ல இருக்கு. இந்த மூணு நம்ம முதல்ல பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இங்க இருக்கிற நாஸ்டாக்கையும் பார்க்கணும். யூஎஸ்ல இருக்கிற இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். டோ ஜோன்ஸையும் பார்க்கணும், நாஸ்டாக்கையும் பார்க்கணும்.
அதுக்கு அடுத்து வந்து யூகே பார்க்கணும், அதுக்கு அடுத்து ஜெர்மனி பார்க்கணும். இந்த யூகேயும் ஜெர்மனியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்றதுனால. இதுக்கு அடுத்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது அப்படின்னா நிக்கே அண்ட் ஹாங்செங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 மார்க்கெட்டு. இந்த நிக்கே என்ன பண்ணும் அப்படின்னா, நிக்கே யார் அப்படின்னா இவன் தான் ஜப்பான் மார்க்கெட்டு. இந்த ஜப்பான் மார்க்கெட்டு நமக்கு உங்க வாய்ஸ் கேக்குது சார். ஹலோ கேக்குதுங்களா? எங்களுக்கு கேக்குது. எங்களுக்கு கேக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். நீங்க எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மேம், நெட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? எனக்கு தெரியுது சார். இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்க வாய்ஸ் கேக்கல சார். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? இல்ல, உங்க வாய்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் கேக்குதா? உங்களுக்கு மட்டும் தான் கேட்கல, ஸ்கிரீனும் விசிபிளா தான் இருக்கு. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு மேம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப வாங்க மேம். ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ள போகலாம். நிக்கே அப்படின்றது ஏசியன் மார்க்கெட்ல இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கும் போது ஏசியன் மார்க்கெட்ல ஆரம்பிக்கிற மார்க்கெட் வந்து ஜப்பான் மார்க்கெட் தான். ஸோ இந்த ஜப்பான் மார்க்கெட்டை நம்ம எப்ப பார்க்கணும் அப்படின்னா, அதாவது திங்கட்கிழமை காலையில பார்க்கணும். ஏன் திங்கட்கிழமை காலையில பார்க்கணும் அப்படின்னா, அவன் தான் க்ளூ கொடுப்பான். நிக்கே எத்தனை மணிக்கு ஓபன் ஆகும்? நமக்கு இங்க 9:15னா அவனுக்கு அது வந்து கிட்டத்தட்ட மத்தியானம் இல்லைங்களா? ஸோ அதனால நம்மளோட 6 மணிக்கெல்லாமே அங்க வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். ஸோ நீங்க எந்திரிச்சு முதல்ல போயிட்டு நிக்கே மார்க்கெட்டை கொஞ்சம் பாருங்க. அவன் ஒரு க்ளூ கொடுப்பான். இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட் வந்து ஏறும் இறங்கும் அப்படின்றதுல ஒரு க்ளூ கொடுப்பான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த யூஎஸ் மார்க்கெட், அதாவது இது க்ளோஸ் ஆன மார்க்கெட், இதையும் பாருங்க. இது ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து கீழே இறங்குது, இது வந்து மேலே ஏறுது, நம்ப முடியாது. ஒருவேளை திங்கட்கிழமை நிக்கே மார்க்கெட் வந்து செம்ம பாசிட்டிவ்ல இருந்தான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அன்னைக்கு நம்மளும் செம்ம பாசிட்டிவ்ல தான் போகும். இது ஏன் வந்து இந்த இடத்துல நெகட்டிவா ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நிக்கேல வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது ஆமா 7ஆம் தேதி 7ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த மார்க்கெட்ல ஒரு ஏதோ ஒரு வீழ்ச்சி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆனால் அதற்கு அடுத்து ஓப்பன் ஆன இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா, இன்வெஸ்ட்மெண்ட் பாசிட்டிவா இருக்கு. ஸோ இது இன்னமும் அடுத்த தினங்கள்ல எதிரொலிக்கும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா திங்கட்கிழமை நம்ம மார்க்கெட் மேலதான் போகும். இப்போ நாள் முடிஞ்ச யூஎஸ் மார்க்கெட்டு நெகட்டிவ்ல தான் இருக்கு. இன்னைக்கு காலையில ஓபன் பண்ண நிக்கே மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. அப்ப நம்ம மார்க்கெட் மட்டும் என்ன பாசிட்டிவ்ல போகும்? போகாது. நம்ம மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல தான் போகும். ஸோ அன்னைக்கு காலையில நீங்க என்ன பண்ணலாம்? இது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இண்டெக்ஸ்ல போயிட்டு செல் ஆர்டர் போட்டு வச்சு கரெக்டா ஒரு 100 பாயிண்ட் வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். அதே மாதிரி ரெண்டும் பாசிட்டிவ்ல இருக்கும்போது மார்க்கெட்ல பை ஆர்டர் போட்டு வச்சு, அதாவது ஒருவேளை இன்னும் கூட கீழே இறங்கிட்டு மேல வாய்ஸே வந்து பிரேக் வருது சார் ஒரு 5 நிமிஷமா. மேடம் உங்களுடைய நெட் இஷ்யூவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு எப்படி இருக்குங்க? கிளியரா தான் இருக்கு. கிளியரா தான் இருக்குங்க. ஓகேங்க ஓகேங்க. ஸோ இந்த நிக்கே மார்க்கெட்டும் டோ ஜோன்ஸையும் வச்சு நீங்க திங்கட்கிழமை இண்டெக்ஸ்ல நிப்டி 50க்குள்ள என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி ஆகும்போது இது ரெண்டும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவா இருக்கும். இது ரெண்டும் நெகட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் நெகட்டிவா தான் இருக்கும். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு.
அப்படின்னா நாம அன்னைக்கு வந்து நிஃப்டி 50க்குள்ள என்ட்ரி பண்ண வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு என்ன சொல்றது பிளஸ்ல இருக்கு, நிக்கை வந்து நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்து நிஃப்டி 50ல தொடாம இருக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன், அதாவது சிம்பிள் க்ளூ. ஸோ இது ஓரளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரும். வாரத்துல நிஃப்டி 50ல என்ட்ரி ஆகிறதுக்கு நல்ல நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திங்கட்கிழமையும் அண்ட் வெள்ளிக்கிழமையும். அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். திங்கட்கிழமை நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கிது. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகுதுன்னா அந்த நாள் வந்து அந்த வாரமே கூட ஒரு நல்ல பாசிட்டிவ்ல தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அன்னைக்கு மார்க்கெட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு 1,00,000 உள்ள கொண்டு வந்து இது ரெண்டும் கரெக்டா இருக்கு, நீங்க வந்து மார்க்கெட்ல ஒரு 9.15க்கு ஒரு பை ஆர்டரை நிஃப்டி 50ல போட்டு வச்சீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா 5,000 சொல்லையா 1,00,000 5,000 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அதே வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும் அப்படின்னா வியாழக்கிழமை மார்க்கெட் சார் கார்த்திக் சார் ஒரு கொஸ்டின். நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா 50 ஷேர்ஸ் ஒரு லாட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பை பண்ண முடியும்ட்டு. ஆனா ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 22,000 சொல்றீங்க இல்லையா? இல்லையே, ஒரு பிரைஸோட ஷேர் வந்து 22 நான் சொல்லலையே. சரிங்க, இப்போ 50 ஷேர்ஸ் தான் ஒரு லாட் இல்லையா? இப்போ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பெர் ஷேர் கணக்கு கிடையாது, அது ஸ்டாக்கே இல்ல, அது வந்து ஒரு இண்டெக்ஸ். ஓகே 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 ஓகே. இங்க வந்து லாட் மட்டும்தான் வாங்க முடியும், அதுல வந்து இண்டிவிஜுவலா எதுவும் வாங்க முடியாது. ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் ஷேர் கிடையாது, ஒரு 50 ஷேர்களோட கூட்டுத்தொகை. ஓகே, புரியுது புரியுது. ஓகே. ஆனா இப்போ ஒரு டேட்டுக்கும் ஒரு ஷேர் ஓப்பன் ஆயிருக்குங்க. நிஃப்டிலேயே பாத்தீங்கன்னா 28க்கு இருக்கு, 29க்கு, இது மாதிரி ஒரு டேட்டுக்கு ஒரு ஓப்பன் ஆகுது. இது எவ்வளவு நாளைக்கு வேலிடா இருக்கும்? அதுதான் ஆக்சுவலா அந்த மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து 28 இருக்கு இல்லையா? சோ 28 மார்ச்ன்றது அந்த மாசத்தோட கடைசி ஒர்க்கிங் டே. கடைசி வியாழக்கிழமை. ஸோ கடைசி வியாழக்கிழமை மனசுல வச்சுட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா இது வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்ல வருங்களா இல்ல? இல்ல இது வந்து ஃபியூச்சர்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆப்ஷன்ஸ்க்குள்ள நான் போகவே இல்லை. ஓகே ஓகே சரி ஓகே. ஓகே சார், தேங்க்யூ. ஃபியூச்சர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3 ஃபியூச்சர்ஸ் தான் இருக்கும் ஒன்னொன்னுக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டில இந்த பாருங்க, நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டு நான் ஃபியூச்சர்ஸ்ல கிளிக் பண்ணேன்னா மார்ச், ஏப்ரல், மே 3 தான் வரும், அதை தாண்டி வராது. ஸோ இந்த 3 மந்த் கான்ட்ராக்டுக்குள்ள தான் நம்ம பிளே பண்ண முடியும். ஓகே, நான் கம் பேக் டு த டாபிக். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, திங்கட்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை நம்ம ட்ரேடிங்குள்ள போகலாம் அப்படின்னு. ஸோ திங்கட்கிழமை ஏன் போகலாம் அப்படின்னா அந்த திங்கட்கிழமை முன்னாடி இருக்கிற ஞாயிற்றுக்கிழமையும் சரி சனிக்கிழமையும் சரி உலக மார்க்கெட்டும் சரி நம்ம மார்க்கெட்டும் சரி ஒரு சஸ்பெண்ட் மோட்ல இருக்கும். அப்போ திங்கட்கிழமை மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது ஆக்டிவ் மோடுக்கு வரும். ஸோ இப்போ ஆக்டிவ் மோடுக்கு வரும்போது இது ரெண்டும் இப்போ 2 முக்கியமான நாடுகள், அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிற நாடுகளோட அந்த இண்டெக்ஸஸ் எல்லாமே பாசிட்டிவா இருந்தா நம்மளோட இண்டெக்ஸஸும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் நமக்கும் இருக்கிறதுனால நம்ம திங்கட்கிழமை அந்த 2 யூஎஸ் மார்க்கெட்டையும் அண்டு நிக்கை அப்படின்ற அந்த ஜப்பான் மார்க்கெட்டையும் பார்த்துட்டு நீங்க நுழையலாம் அப்படின்றது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட கடைசி நாள் அப்படின்றதுனால வியாழக்கிழமை நிறைய மார்க்கெட்ல வந்து கான்ட்ராக்ட் எல்லாமே க்ளோஸ் பண்றதுனால அதோட இம்பாக்ட் வந்து மறுநாள் எக்கோ ஆகும். ஸோ அப்ப புது இண்டெக்ஸஸ் எல்லாமே வெள்ளிக்கிழமை தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்ப அந்த புது இண்டெக்ஸஸ் ஓப்பன் ஆகும்போது அது என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல நாமளும் போகலாம். ஸோ அவங்க பாசிட்டிவ்ல இருந்தாங்கன்னா நம்மளும் பாசிட்டிவா இருக்கு வாய்ப்பு அதிகம்.
ஸோ இந்த 2 தினங்கள்ல நம்ம ஆவரேஜா ஒரு 100 பாயிண்ட்ன்றத பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த 100 பாயிண்ட்டை எய்ம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் ஈஸியா கிடைக்கும். 5000 ரூபாய் இல்ல, 5500 ரூபாய். அந்த 500 ரூபாயிலையும் நான் வந்து இந்த கமிஷன் அது இதுன்ட்டு ஒரு 250 ரூபா போயிடும்ல, 200 ரூபாய் கிட்ட. ஸோ போகட்டும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம கணக்குல ஒரு 5000 ரூபாய் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸ்ல நீங்க நிஃப்டி 50ல எப்படி என்ட்ரு ஆகுங்க. ஸ்டாக்ல என்ட்ரு ஆகுறத பத்தி நான் சொன்னேன். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப ஹெச்டிஎஃப்சினா ஹெச்டிஎஃப்சியோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு, இல்ல இன்னைக்கு ஒரு கம்பெனியோட ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த பாசிட்டிவா வரப்போற அந்த கம்பெனியோட ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதுல என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல க்ளூ அப்படின்னு கேட்டா, நிஃப்டி 50க்குள்ள என்ட்ரி ஆகிற இந்த க்ளூ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட இம்பாக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லையும் அந்த நிஃப்டி 50ல எக்கோ ஆகும் அப்படின்றதுனால இதை நீங்க மைண்ட்ல பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப திங்கட்கிழமை நீங்க மைத்ரா வெல்த்லயோ இல்லாட்டினா நீங்க என்ன சொல்றது கூகுள்லயோ சர்ச் பண்ணி இந்த ரெண்டையும் பாருங்க. இதை பொறுத்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல எப்படி ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்றத ட்ரேட் பண்ணி பாருங்க. ஐ மீன் ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்க. அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு லாட் நீங்க வாங்கி கூட ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபியூச்சர்ஸ். இதுக்கு அடுத்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வேஸ்ட் கான்செப்ட். அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டீட்டெயில்டா புரியணும். சுருக்கமா இப்போதைக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மண்டே மார்க்கெட் ஓபன் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரியல் டைம்ல ஒரு இடத்த வாங்குறீங்க இல்லாட்டினா ஒரு வீடை வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்போம். அந்த டோக்கன் அட்வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன அமௌண்ட்டா இருக்கும். அதாவது ஜஸ்ட் ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்துக்கு கூட நீங்க டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா வெறும் 5000 ரூபாய் கொடுப்பீங்க. 5000 ரூபாய் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா வேற யாருக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பீரியடுக்குள்ள நீங்க பணத்தை ரெடி பண்ணணும். அவங்க அந்த பத்திரத்தை பதிவு பண்றதுக்கான டைம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதனால முன்கூட்டியே நாம வாங்குவதற்கான உரிமையை வைத்துக் கொள்கிறோம். அதே மாதிரி விற்பதற்கான உரிமை ஒரு புரோக்கரேஜ் யாரு ஒரு புரோக்கர் இருக்காருன்னு வச்சுக்கோமே, அந்த புரோக்கர் என்ன சொல்றாரு, நேரம் அந்த நிலத்தோட உரிமையாளர்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன தொகையை கொடுத்துருவார். என்ன கொடுத்து இந்த இடத்த வேற யார் கேட்டாலும் விற்காதீங்க, நானே தானா பார்ட்டியை கூட்டிட்டு வரேன், நான் கூட்டிட்டு வர்ற வரைக்கும் வேற யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு புரோக்கர் அந்த லேண்ட் ஓனர்கிட்ட ஒரு அட்வான்ஸ் போட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த இதுக்கு பேரு விற்பதற்கான உரிமை. இப்போ வாங்குவதற்கான உரிமையை வந்து நம்ம கால் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். விற்பதற்கான உரிமையை வந்து புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப இந்த கால் ஆப்ஷன்லயுமே 2 இருக்கு. அதையுமே என்ன சொல்றது மார்க்கெட்ல கான்ட்ராக்டா தான் போகுது அப்படின்றதுனால அதை வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இப்போ இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அடுத்து புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ்ல வந்து எப்படி நுழையிறது, எந்த இடத்துல மார்க்கெட்டை முடிவு பண்ணிட்டு நம்ம என்ட்ரி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி இந்தியாவோட ஆப்ஷன்ஸ் இதுல தான் நம்ம பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் செயின் அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1450 ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஒயிட்டா இருக்குல்ல
இதுல வந்து ஒயிட்டு, இது வந்து கிரே. இங்க இருக்க ஒயிட்டு, இது வந்து கிரேயா இருக்குல்ல. இது என்னன்றத புரிஞ்சுக்குவோம். இந்த ஒயிட்ட வந்து இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து அவுட் ஆஃப் த மணி அப்படின்னுவாங்க. இங்க வந்து இது வந்து புட்டு. இங்க வந்து இதுதான் இந்த மணி. இது வந்து அவுட் ஆஃப் த மணி. ஏன்னா, கால்ல வந்து மார்க்கெட்டு மேல ஏறுறத வந்து இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அது வாங்குவதற்கான உரிமைய தான் நம்ம சொல்றோம். மார்க்கெட் ஏறும்போது நம்ம கால் ஆப்ஷன்ல பை பண்ணலாம். மார்க்கெட் இறங்கும்போது புட் ஆப்ஷன்ல பை பண்ணலாம். ஓகேங்களா? இதுவே தானே இந்த அவுட் ஆஃப் த மணிலயும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இதுல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னா, சில பேர் வந்து கால் ஆப்ஷன்ல பை பண்ணியிருக்காங்கல்ல. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன்ல என்ன பை பண்றேன்? இப்ப வந்து 1450ல போய்க்கிட்டு இருக்கு. அது வந்து ஹெச்டிஎஃப்சி மேல ஏறி 1500ல வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட் கட்டுறேன். என்னோட பெட்டிங் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா ரூ. 11. என் லாட் சைஸ் எவ்வளவு அப்படின்னா 550. புரியுதுங்களா? சோ அப்ப 550 இன்ட்டு 11 எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நான் கட்டி நான் வந்து ஒரு லாட் வாங்கி வச்சுப்பேன். சோ இப்ப இந்த லாட் என்ன ஆகும் அப்படின்னா, இது கீழே வர வர அதாவது நான் நினைச்ச மாதிரியே 1500 நோக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அந்த ஷேர்ஸோட வேல்யூ வந்து ஏற 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 எனக்கு இங்க ரூ. 11 அப்படின்றது அப்படியே கூடிக்கிட்டே போகும். ரூ. 23, ரூ. 24, ரூ. 25. இப்ப பாருங்களேன் ரூ. 103 ஏறி இருக்கு. ஸோ அப்ப எனக்கு ரூ. 11 போட்டு நான் வந்து இது ஒரு ரூ. 100 ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? நான் போட்ட காசை விட 10 மடங்கு எனக்கு கிடைக்கும். நான் வெறும் ஒரு ரூ. 6000 போட்டு உள்ள என்ட்ரி கொடுப்பேன். அது வந்து நான் நினைச்ச மாதிரியே போச்சு அப்படின்னா, அது எனக்கு வந்து 60,000 கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் ஆப்ஷன்ஸ். ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி போகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 0 போகும். ஒண்ணுமே இல்லாமல் காணாமல் போகும். ஏன்னா நீங்க கான்ட்ராக்ட வாங்குறீங்க அப்படின்றதுனால. இப்ப பாருங்க 40 பைசாவுக்கு வந்துருச்சு. நீங்க ரூ. 11 வாங்குறீங்க. ரூ. 11 வாங்குறது 40 பைசாவுக்கு வந்துருச்சுன்னா, அதை எப்படி எடுத்துப்போம்? என்ன இருக்கும் அங்க காசு? ஆல்மோஸ்ட் காசே இருக்காது. தொடச்சு கிடைச்சு ஒரு ரூ. 6000 வாங்கினது ஒரு ரூ. 50, ரூ. 60 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அதோட வெளியில வரணும். நம்ம போட்ட காசுல 90% வந்து போயிடும். ஸோ இதுதான் ரிஸ்க். பட் இந்த ரிஸ்க வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த ஷேர் மேல ஏறும், இந்த ஷேர் கீழே இறங்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பெட் கட்டினோம்னா நாம இதுல வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த புட் ஆப்ஷனை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இதுல வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தீட்டா, காமா, டெல்டா, ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி பார்க்கிறது? அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது எப்படி வந்து இந்த ஆப்ஷன் செயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அதுக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தா தான் நமக்கு புரியும். இல்லாட்டினா புரியாது. ஸோ மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போது நம்ம இந்த ஆப்ஷன் செயின் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அதிகமா பார்த்தது என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் தான். ஃபியூச்சர்ஸ்ல 2 விதமான ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. ஸோ இந்த மட்டில் இந்த செஷன் வந்து முடியுது. ஸோ நம்ம அடுத்த செஷன்ல ஆப்ஷன்ஸ் வந்து டீட்டெயில்டா பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ்ல நீங்க போட்ட காசை விட 10 மடங்கு அதிகமா லாபம் எடுக்க முடியும். ஃபியூச்சர்ஸ்ல நீங்க போட்ட காசுல இருந்து ஒரு 10% அதாவது ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து 10,000, 15,000 எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். ஃபியூச்சர்ஸ்ல ரிஸ்க் கம்மி, ஆப்ஷன்ஸ்ல ரிஸ்க் ஜாஸ்தி. இதுதான் வித்தியாசம்.
ஃபியூச்சர்ஸ்ல நீங்க போட்ட காசுல கொஞ்சமாவது நிக்கும். ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் கூட நிக்காமல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனா இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு பண்றவங்களுக்கு எப்பவுமே காசு நிக்கும். நிதானம் அண்ட் கல்வி, அதாவது தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிற அந்த நாலேஜ் கெய்னிங். ஸோ இதுதான் நம்மள ஜெயிக்க வைக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நம்ம தொடர்ந்து ஜெயிக்கலாம். நாங்களே தானே நிறைய பேருக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதுல சில அக்கௌண்ட்ஸ் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த வருஷம் அவர் வந்து இந்த ஸ்பெகுலேஷன் கணக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து கிடைக்கிற ப்ராஃபிட்ட. போன வருஷம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3, 4 கஸ்டமர்ஸ் வந்தாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா ப்ராஃபிட் காமிச்ச கஸ்டமர்ஸ். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்த கஸ்டமர்ஸ். ஸோ அப்படியும் இருக்காங்க. இதுவே நீங்க வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ள நீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜெரோதால எல்லாம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, முதல்ல ஒரு அலர்ட் அடிப்பானுங்க. 10க்கு 9 பேர் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து பணத்தை லாஸ் பண்ணிடுறாங்க. அதனால கவனமா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தான் அவன் உள்ளேயே விடுவான். அதுதான் உண்மையும் கூட. அவன் அதனாலதான் சொல்றான். அவனை பொறுத்த வரைக்கும் தன்னோட கஸ்டமர் லாங் ரன் தன்னோட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால அவன் சொல்றான். பல brokerage கம்பெனிஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா 10க்கு 9 பேர் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்களே ஒழிய அதை வந்து அனலைஸ் பண்ற கேப்பபிலிட்டியை வளர்த்துக்க மாட்டாங்க. எதற்காக நாம ட்ரேட் பண்ணணும், ஏன் ட்ரேட் பண்ணணும், இதை வந்து நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காம சும்மா டூல்ஸ்ல பை பண்றது செல் பண்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் கால்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கால்ஸ் அப்படியே ஃபாலோ பண்றதுல அர்த்தமே இல்லை. கொடுத்த கால்ஸ் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ற அளவுக்கு நமக்கு நாலேஜை வளர்க்கும். ஸோ அதுபடி பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு திங்கக்கிழமை ஒரு டாஸ்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். திங்கக்கிழமை நிக்கை மார்க்கெட் போங்க. மைத்ரால அக்கௌண்ட் ஓபன் பண்ணினீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இதுல நீங்க போறீங்க, போய் என்ன பண்றீங்க, இந்த மார்க்கெட் எல்லாத்தையுமே செக் பண்றீங்க. நிக்கை மார்க்கெட் என்ன இருக்கு, டவ் ஜோன்ஸ் என்ன இருக்கு, நாஸ்டாக்ல என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறீங்க. பார்த்துட்டு அது கேத்த மாதிரி நீங்க முடிவு பண்ணுங்க. அதாவது பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணி எந்த பிரைஸ்ல பை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ல எழுதி வைங்க. அந்த பிரைஸ் வந்தப்ப நீங்க பை பண்ணதா கணக்குல எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து பேப்பர் ட்ரேடிங் பேர். இந்த பேப்பர் ட்ரேடிங்கை நீங்க திங்கக்கிழமை பண்ணுங்க. ஸோ மேல வரும்போது ஒரு 100 பாயிண்ட் வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா கீழே இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துருச்சு எனக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி வரல அப்படின்னா உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதையும் பாருங்க. ஸோ இதுதான் நான் யூஸ்ஃபுல்லா மார்க்கெட்டை கத்துக்கிட்ட விஷயம். நீங்களும் இதே மாதிரி மார்க்கெட்டை பாருங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்த மீட்டிங்ல சந்திப்போம். அடுத்த மீட்டிங் எப்பன்றத எங்க டீம் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. நீங்க அந்த சமயம் வாங்களா. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நன்றி, நம்ம சந்திப்போம்.